அப்பாவினுடைய சாற்றுமுறை பாசுரம் 29வது பாசுரம் இங்கே சேவிக்கப்படுகிறது. சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வலைங்களை கொல்லாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்து இந்த கோவிந்த நாமத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை அடியன் கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த கோவிந்த நாமத்தோட விளக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி ஒரு விளக்கத்தை பார்த்தோம். இந்த கோவிந்த நாமம் பகவானோட எண்ணற்ற நாமங்கள்ல மிக உயர்ந்த ஒரு நாமம். இந்த நாமத்துக்கு ஒரு 2 விளக்கம் இங்க அடியன் கொடுக்க ஒரு சிறு மணித்துளிகள்ல கொடுக்குறேன். கோவிந்தம் அப்படின்னா, கோவிந்தான்னா நம்முடைய புலன்களுக்கு இன்பம் அளிப்பவர். அந்த கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளோட மனசு சாந்தமடையும், நம்மளோட கவலைகள் எல்லாம் பறந்தோடும். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிந்த நாமத்தை உச்சரிக்க சொல்றோம். எப்பெல்லாம் இன்பம் இருந்தாலும் சரி, துன்பம் இருந்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அந்த கோவிந்த நாமங்கள் அவ்வளவு இன்பத்தை கொடுக்கும். ஏன்னா பகவான் ரொம்ப ஆனந்தப்படுவார் அந்த கோவிந்த நாமத்தை சொன்னா. அதனாலதான் வைணவ திருக்கோயில்களுக்கு போன, குறிப்பா திருமலை திருப்பதிலையும் என்னென்னவோ வேண்டிட்டு போவாங்க. ஆனா கிட்ட போனச்ச அந்த பகவான சேவிக்கக்கூடிய அந்த சில மணித்துளிகள்ல, அந்த செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 கையை தூக்கி கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வரோம். ஏன்னா அந்த கோவிந்த நாமத்தை சொன்னாலே போதுங்க, நம்மளோட துன்பங்கள்லாம் பறந்தோடிடும், நமக்கு மனசாந்தி கிடைக்கும். கோன பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் அளிப்பவர் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. 2வது, பசுக்கள் ரொம்ப பிரியமானது பகவானுக்கு. அதனாலதான் என்ன பண்றோம்னா, அவருக்கு உகந்த பால், அவருக்கு உகந்த பால் உப பொருட்களான தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அவரோட பிரசாதத்துல இல்லாம இருக்கவே இருக்காது. அவரோட எந்த பிரசாதம் என்ன எடுத்து பாருங்க, பாலும் பாலோட உப பொருட்களும் நிச்சயமா இருக்கும். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் பெரும்பாலான பிரசாதங்கள்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவருக்கு ரொம்ப உகந்தது இதெல்லாம், பாலும் பாலோட உப பொருட்களும். அப்ப பசுக்கள் இதெல்லாம் எங்கிருந்து வருது? பசுக்கள் இருந்து வந்ததுதானே இது. அதனாலதான் பசுக்களோட பிரியர். கிருஷ்ண அவதாரத்துல பாத்தீங்கன்னா பசுக்களோட தான் அவர் வாழ்ந்தே இருக்கார். பசுக்களை பராமரிக்கக்கூடிய யாதவ குலத்துலதான் அவர் பிறந்தார், பசுக்களோட தான் இருந்தார். இன்னைக்கும் திருமலை திருப்பதியில, கீழே திருப்பதியில பாத்தீங்கன்னா பெரிய கோசாலாவை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பராமரிச்சுட்டு வராங்க. பசுவை யார் பூஜிக்கிறாங்களோ, பசுவை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு மங்களங்கள் உண்டாகும்ன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இந்த கோவிந்த நாமம் பசுக்களை குறித்து என்ன கூறுதுன்னா, கோ இந்தா, கோன்னா பசு, இந்தான்னா வாங்கிக்கோ. அந்த நாமத்தை சொன்னாவே பசுவை வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. அந்த கோவிந்த நாமத்தை ஒரு முறை சொன்னாவே பசு தானம் பண்ணதுக்கு உண்டான அந்த ஈக்குவலான அந்த நல்ல பலன் நமக்கு கிடைக்கும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் இந்த கோவிந்த நாமங்களுக்கு பல விளக்கம் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சில 2 விளக்கங்களை தான் அடியேன் இங்கே குறிப்பிட்டேன். இப்போது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சேவித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அடியேன் கோவிந்த நாமாவளியும் சொல்லிட்டு மகாமந்திரத்தை சேவிச்சிடலாம். திருப்பி சொல்றீங்களா ஜி? ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா. சத்தமா சொல்லாமே, ரொம்ப ரொம்ப பாக்கியம் சொல்றது. இந்த மார்கழி மாதத்துல இந்த மாலை பொழுதுல அவரோட ஆலயத்துல உட்கார்ந்து இந்த நாமத்தை உறக்க உச்சரிச்சோன்னா அவர் ரொம்ப ஆனந்தப்படுவார். அதனால யாருமே சங்கடப்பட வேண்டாம், உறக்க சொல்லுங்க. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, பக்தவச்சலா கோவிந்தா, பக்தவச்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, நித்ய நிர்மலா கோவிந்தா, நித்ய நிர்மலா கோவிந்தா,
நீலமேக ஷியாம கோவிந்தா நித்ய நிர்மலா கோவிந்தா நீலமேக ஷியாம கோவிந்தா புராண புருஷா கோவிந்தா புராண புருஷா கோவிந்தா புண்டரிகாட்சா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா நந்தநந்தனா கோவிந்தா நந்தநந்தனா கோவிந்தா நவநீத சோரா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா 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 ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 அநாத ரட்சகா ஆபத் பாந்தவா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பாருங்க, எல்லாரோட மனசுல ஒரு ஆனந்தம், அவரோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கும். அவரோட நாமத்தை சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாராம். அவரோட இன்னொரு நாமமான ராமநாமமும் கிருஷ்ண நாமத்தையும் 3 முறை உச்சரிச்சு இந்த ப்ரோக்ராம நிறைவு செய்யலாம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இப்ப சத்தமா சொல்லலாம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். இந்த பகவத்கீதை உபன்யாசம் நாளையும் தொடரும். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இதே இடத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்க போது. ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்தோட தாரக மந்திரம். நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறது மிக மிக உத்தமம். அதெல்லாம்